பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற வல்லமையுள்ள நாமத்தால் இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. இந்த நாள் கர்த்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இந்த வாக்குத்தத்தம் யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? நம் முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு, விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம். என்ன வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார்? உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் ஆபிரகாமே, உன் பேரை நான் பெருமைப்படுத்த, உன் நாமத்தை நான் உயர்த்துவேன், உன் நாமத்தை நான் புகழ்ச்சியாக்குவேன், உன் நாமத்தை பிரஸ்தாபமாக்குவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஒரு மனுஷனை கர்த்தர் ஆசீர்வதிச்சா அவர் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். எப்போ கொடுக்கிறார்? இந்த 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியங்களை சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்லி கொடுக்குறார்? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நீ புறப்பட்டு வா. கர்த்தர் 2 வார்த்தை சொல்ற, நீ வா போ. சொல்லுங்க, வா, புறப்பட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. இந்த காரியங்களை நம்ம செய்யும்போது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். நீ விட்டுட்டு வா, புறப்பட்டு வா, தகப்பன் வீட்டையும் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் விட்டு வா, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன வார்த்தை, தேவன் சொன்ன வார்த்தை, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு அதன்படி செய்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து, அந்த வார்த்தை சத்தத்தை கேட்டு அந்த வார்த்தைக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து போனதுனால தேவன் அவரை ஆசீர்வதித்தார். நீ கால் மிதிக்கும் எவ்விடத்தையும் உனக்கு கொடுப்பேன் என்றார். அந்த 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா 4ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா, நீ உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன் ஆபிரகாமே, நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன். உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் ஆபிரகாம் எனப்படும். நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய் என்று சொல்கிறார். திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். அப்போ பெரிய ஜாதியாக தேவன் மாற்றினார் பாருங்க, பெரிய தேசமாய் மாற்றினார் பாருங்க, பெரிய இனமாய் தேவன் மாற்றினார் பாருங்க. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் அப்படியே நடப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை பெரிய தேசமாய், பெரிய இனமாய், பெரிய நாடாய் உங்களை கர்த்தர் மாற்றுவார். அப்படி மாற்றும்போது அவனுடைய பேர் பிரஸ்தாபம் சொல்லவே வேண்டாங்க, சொல்லவே வேண்டாம். இந்த தேசத்துக்கு வந்து இவ்வளோ பிரபலமாக இருக்கிற இந்த மனுஷன் யார்? அவர் தான் ஆபிரகாம், அவர் தான் ஆபிரகாம். அவன் பேரை என்ன பண்ணார்? தேவன் பெருமைப்படுத்தினார். வேதாகமத்தில் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னும் மிகுந்த ஆசையுடைய சீமானாக இருந்தான். அந்த ஒரு வார்த்தை அண்டர்லைன் பண்ணப்பட்டிருக்கு. என்னது? மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொண்ணுமான மிகுந்த ஆசையுடனாக இருந்தான். அந்த மிகுந்த ஆசை யார்கிட்டேருந்து வந்தது? கர்த்தர்கிட்டேருந்து வந்தது. கர்த்தர் என்ன சொன்னார்? உன் இனத்தையும் உன் தேசத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு வா. நீ உன் சொத்து சுகத்தை கூட்டிகிட்டு வான்னு சொல்லலை கர்த்தர், எல்லாத்தையும் விட்டு வாப்பா. ஆண்டவர் வார்த்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்த ஆபிரகாமை கர்த்தர் என்ன பண்ணார்? செல்வ சீமானாய் கர்த்தர் மாற்றினார். சீமானாக இருக்கிற, அவருடைய வேலைக்காரனாக இருக்கிற, முதிர் வயது வேலைக்காரனாக இருக்கிற எலியேசர் சொல்கிறாரு, தன் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் போது அந்த பெண் வீட்டார் இடத்துல சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அவர்? ஆடு மாடுகளும் வெள்ளியும் பொண்ணும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உள்ள என் எஜமான் மிகவும் சீமானாக இருக்கிறார். என்ன, எதில் சீமானாக இருக்கிறார்? வெள்ளி பொண்ணு, ஆஸ்தி அந்தஸ்து, மிருக ஜீவன்கள், வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள், ஒட்டகங்கள் கழுதைகள், இவை எல்லாவற்றிலும் மிகவும் சீமானாக இருக்கிறார். அவர் மிகவும் செல்வ சீமானாக இருக்கிறார். இது எல்லாவற்றையும் என் எஜமானுக்கு கொடுத்தவர் யார்? கர்த்தருங்க. இது எல்லாவற்றையும் எஜமானுக்கு கொடுத்தது யார்? கர்த்தர். அந்த ஆபிரகாமின் தேவன் யார் என்பதை எலியேசர் அறிந்தார். அவரை செல்வ சீமானாய் உயர்த்தினார் என்பதை எலியேசர் அறிந்தார். அன்பு தேவஜனமே, ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். தேவன் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். எனக்கு அன்பான தேவஜனமே,
இன்றைக்கு அநேக வாகனங்களில் இந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அதை பார்க்கும்போது அநேகருடைய ஏக்கம் வெளிப்படும், அநேகருடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நான் ஆசீர்வாதமாக இருக்கும்போது தானே இந்த பாடுகள், இந்த வேதனை, இந்த பயிற்சிகள், இந்த முயற்சிகள், இத்தனை காரியங்கள் ஓடா தேயிறனே ஓடாய் உழைக்கிறனேன்னு சொல்லுவாங்க. ஆசீர்வாதமாக இருக்கும்படி, ஆசீர்வாதமாக இருக்கும்படி ஆபிரகாம் அவரை தேவன் ஆசீர்வதித்தார். அவர் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். இன்றைக்கு நமக்கு அவர் ஆசீர்வாதமான பாத்திரமாக அவர் இருக்கிறார். அநேகரை ஆசீர்வதிக்கிறவராக இருந்தார், ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கிறார். இப்போது தேவன் வார்த்தைக்கு ஆபிரகாம் புறப்பட்டு வந்தார், புறப்பட்டு போனார். கர்த்தர் சொன்ன வார்த்தை கேட்டு புறப்பட்டு வந்தார். கர்த்தர் காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போனார். ஆண்டவருடைய வார்த்தையை சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து செவி சாய்த்து கீழ்ப்படிந்து நடப்போமானால் நீங்கள் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம் அன்பு தெய்வதானமே. அவருடைய சித்தத்தை செய்வோமானால் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பது நிச்சயமே. தேவன் அவரை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தது போல் அவருடைய சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தை செய்வீங்கனால், கீழ்ப்படிந்து செய்வீங்கனால் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக இருப்பது நிச்சயமே. கண்களை மூடும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் ஆவியானவரே, கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாள் நம்முடைய வல்லமுள்ள வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகளுக்கு என் தேவன் கொடுத்திருக்கிறீரப்பா. என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்த ஆபிரகாம்னு கர்த்தர் நீர் சாட்சி சொன்னது போல் இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சத்தத்துக்கு, உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சு சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிஞ்சு உம்முடைய சித்தத்தை செய்யும்போது என் தேவன் வைத்திருக்க எண்ணில்லா நன்மைகளை ஆசீர்வாதங்களையும் உம்முடைய பிள்ளைகள் என் தகப்பனாகி ஆபிரகாம் சுதந்திரித்து கொண்டது போல நம்முடைய பிள்ளைகள் சுதந்திரிப்பது நிச்சயமே என்ற சத்தியத்தின் மூலம் கர்த்தர் இந்த நாள் எங்களை பேசியிருக்கிறீங்களே, அதற்காய் நன்றி. அவர் விசுவாசத்தின் தகப்பன் எனப்பட்டாரும் எதை சொல்லுதப்பா. அந்த போகிற தேசம் என்ன தேசம் என்பது கூட தெரியாதபடிக்கு தேவன் ஆண்டவரே தேவன் போக சொன்ன தேசத்துக்கு நம்பி ஆண்டவரை விசுவாசத்தை கடந்து சென்றார். இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு ஆண்டவரை எல்லாவற்றையும் விட்டு தேவனுடைய சத்திய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆண்டவரே அவர் புறப்பட்டு போனது போல இந்த நாளையும் தேவனுடைய வார்த்தைகள் எங்களை ஆளுக செய்யட்டும்ப்பா, ஆளுக செய்யட்டும். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் வார்த்தைகள் நாங்கள் கேட்குறோம், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குப்பா, ஆசீர்வாதமாக இருக்கா? ஆனால் தேவனுடைய வார்த்தையை ஆபிரகாம் கேட்டதனால அவர் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருந்தார், அநேகருக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாக இருந்தார். இன்றைக்கு இந்த நாள் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க முடியும் பிள்ளைகளோட வாழ்க்கையில் நாங்களும் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கும்படி விரும்புகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அன்பு தெய்வ ஜனமே, நீங்களும் ஆசீர்வாதமான பாத்திரமாக இருக்கணுமா? ஆபிரகாமை போல உங்கள் வாழ்க்கை அர்ப்பணிங்க. நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வாதப்பட்ட பாத்திரமாய் கர்த்தர் உங்களை மாற்றுவது நிச்சயமே. God bless you. Have a blessed day.